வார்த்தையை கொடுக்க முடியாது. கர்த்தரை தெரிந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையான கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். இதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கண்களை முடிச்சு பிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றிப்பா. நம்முடைய வார்த்தையை கொடுத்த கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. வேதத்தின் மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா? வேதத்தின் ரகசியங்களை சொல்லி தர முடியா ஜெபிக்கிறையா? ஆசீர்வதிமாண்டவரே, பேசும் நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா? நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுமப்பா, பேசுமப்பா. அக்னி மறைச்சுக்கிறீங்க, வாயோடு நீர் பேசுவீராக ஜெபிக்கிறீங்க. வாயோடு நீர் பேசுமப்பா. நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமெனா. வாசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தேவமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோமானால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இது 3 புருஷர்கள் நினைச்சாங்க. ஆபிரகாம் முன்னால் நினைச்சாங்களா வந்து நின்றார்கள் என்று வேதத்துல பாக்குறோம். 3 புருஷர்கள் வந்து நிக்கிறாங்க. அப்பொழுது ஆபிரகாமுக்கு நினைச்சுட்டு இவங்க கர்த்தர் ஆண்டவர் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நினைச்சுட்டாங்க. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தனால நீர் அடியனை விட்டு நினைச்ச வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லி அவங்க நினைச்சுறாங்க. இருக்க சொல்லி அவங்களுக்கு நினைச்சிருக்காங்க, ஆகாரத்தை கொடுக்குறாங்க. கர்த்தருடைய தூதர்கள் அங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஒண்ணு பார்த்தோம்னா, பின்பு கர்த்தர் அம்ரியின் சமபூமியின் அவனுக்கு தரிசனமானார். அவன் தன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல் எடுத்துருந்தார். ஆபிரகாம் கூடார வாசல உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன செய்றாங்க, வாராங்க. கண்களை எடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக என்ன செய்றாங்க, நின்றார்கள். அவங்க கண்ட உடனே அவன் கூடார வாசல இருந்து அவன் என்ன செய்யறான், எதிர்கொண்டு ஓடி அவங்களை வரவேற்று, நீங்க இருந்து வீட்டை என்ன செய்யலாம், கடந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, எங்க வீட்டுல என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டு நீங்க போகணும் அப்படின்னு அவன் சொல்றான். காலுக்கு தண்ணி கொடுத்து காலை கழுவ சொல்லி அவங்க வீட்டுக்கு என்ன செய்யறாரு, அவர் கூப்பிடுறாரு. ஆனா வீட்டுக்குள்ள போன மாதிரி தெரியல. இடத்துல அவங்க அங்கதான் இருக்காங்க, மரத்தூண்லதான் இருக்கிறாங்க. அவங்க ஓடி போய் என்ன செய்யறாரு, கொஞ்சம் மாவு எடுத்து என்ன செய்யறாரு, இப்ப மாவு எடுத்து அங்க என்ன செய்யறாங்க, அப்பம் சுடுறாங்க. அப்பம் சுட்டு ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு வேலைக்காரன் வேளாசனம் பார்க்கும்போது ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்று என்ன பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை என்ன செஞ்சான், சீக்கிரமா சமைத்தார்கள். சமைக்கிறார்கள். மேல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, 3 படி மாவு, வெள்ளிய மாவு எடுத்து சேர்ந்து அப்பம் என்ன செஞ்சாங்க, சுடுறாங்க. ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துக்கு சாரால் எடுத்து வந்து போய் சீக்கிரமா என்ன 3 படி மாவு எடுத்து என்னச்சு நீ அப்ப சுடு அப்படிங்கிறாரு. வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு என்னச்சு சமையல் செய்யுங்கிறாங்க. எல்லாம் அங்க வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. அவங்கள என்ன செய்யறாங்க, 8ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னு அந்த இடத்துல கடைசியில பார்க்கும்போது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். மரத்தடியில நின்றுட்டு இருக்கிறாரு ஆபிரகாம். அங்கதான் உட்காந்து அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன செய்யறாங்க, அவங்க கேட்கிறாங்க, அவனை நோக்கி உனக்கு மனைவி சாரால் எங்கன்னு கேட்கிறாங்க. எங்க என்றார்கள், அதோ கூடாரத்துக்குள்ள இருக்கிறாள் சொல்லி ஆபிரகாம் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது என்ன செய்யறாரு, அப்ப நான் ஒரு உற்பத்தி காலத்துல நினைச்சுவேன் வருவேன், இங்க ஒரு மனைவி நினைச்சுவா, ஒரு குழந்தை என்ன செஞ்சு அரவணைத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு. உற்பத்தி காலம் வரும்போது ஒரு குழந்தை அணைச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாரு. குமாரன் இருப்பான் என்றால் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலே அதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்பா வீட்டுல உட்காந்துட்டு நினைச்சிடறேன், நகைக்கிறான், சிரிக்கிறான். இது வயசாயிடுச்சு, எனக்கு இப்ப நானும் குழந்தைய பெற்று எடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் செய்யற காரியம், சில காரியங்கள் எப்பேற்பட்ட காரியம் நமக்கு முடியாது, அதை குழந்தைக்காக அவங்க போட்டிருக்கு.
ஆனா சில காரியங்கள் வந்து நம்ம குடும்பத்துல இது முடியாது, இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் கிடைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம், விட்டு போன நிலங்கள், அதெல்லாம் முடிஞ்சு போனது அப்படின்னு சொல்லி மூடிச்சு, அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எந்த நிலமா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு உறவினர்களா இருந்தாலும் சரிதான், அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரிதான், அது வந்து இனிமே நமக்கு அது தென்படாது, நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்லி சில காரியங்களை நீங்க கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க வந்து எந்த காரியத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எந்த காரியம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கைகூடி வராது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த சொத்து நம்ம வீட்டு பக்கத்துல வராது, நம்மளுக்கு குடும்பத்துக்கு அது வராதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எந்த பிள்ளைகளும் உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாங்கன்னா அவங்களாம் இவங்கெல்லாம் எப்படி மீட்டெடுக்க போறோம், இவங்கெல்லாம் இப்படி இருக்கா, இது அதான் அவங்களுக்கு மரணமோ அப்படிங்கிறது கூட நீங்க நினைக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. வயதான அம்மாவுக்கு தான், வயதான ஆபிரகாம் தான் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் குடும்பத்துல காணப்படுற குறைகளை அந்த நிறைவாக்கி கொடுத்தார். அதனால உங்க குடும்பத்துல என்ன குறை இருந்தாலும் குறைகளை நிறைவாக்கி கொடுக்க ஆண்டவரால முடியும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்க ஆண்டவர் சமூகத்துல எந்த காரியமானாலும் ஜோம் பண்ணுங்க. அந்த ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் காரியத்தை எடுத்து வாய்க்க பண்ணி கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய சொத்துக்களா இருந்தாச்சுதான், ஏதோ பணமா இருந்தாச்சுதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் ஆண்டவர் வந்து கடையாந்திரத்துல கிடக்கிறத கூட வெளியே கொண்டு வந்துருவாரு ஆண்டவர். அவரால் நினைச்சார்னா ஆண்டவர் கொண்டு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அவரால் முடியும். மனுஷன் தான் முடியாது. ஆண்டவர் திறக்க நினைச்சாருன்னா ஒண்ணும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த வாசலை திறந்து அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துருவாரு. எப்பேற்பட்ட பிள்ளைகள் குடும்பத்துல பிள்ளைகள் சின்ன பிள்ளைமா சிறஞ்சு கிடக்கா, குடும்பங்கள்ல வந்து பிரிவினைகள் மிச்சம் இருக்குதா, எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவரால முடிச்சு கொடுக்க முடியும். அவர் சமூகத்துல நீங்க கொடுங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அடுத்த ஒரு உற்பத்தி காலம் வரும்போது நீ ஒரு குமாரனை அழைத்து கொண்டிருப்பான்னு சொன்னது போல அடுத்த ஒரு காலகட்டம் வரும்போது தேவநாயகத்தை நினைச்சு வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாதுங்கிற எல்லா காரியத்திலயும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாங்க. ஏசப்பா ஒரு அதிசயத்தை செய்வாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். உங்க குடும்பத்துல காணக்கூடிய எல்லா குறைகளையும் நிறைவாகி கொடுப்பார். வேதத்துல பார்க்கும்போது அப்பதான் பாக்குறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. அது மாத்திரம் இல்ல, லூக்காவில நம்ம பார்க்கணும்னா லூக்காவில இருந்து எலிசபெத் சகரியா நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தாங்க. அவங்க ரொம்ப இருந்தாங்க. அவர் ஒரு ஆசாரியன், ஆலயத்துல இருக்கிற ஒரு மனிதன். ஆனாலும் அந்த மனிதன் தெரிஞ்சு நெடுநாளா அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்களுக்கு அந்த வாய்க்க பண்ணல. ஆண்டவர் அந்த குழந்தை வைக்க அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் ஜெபத்தை அவர் என்ன செஞ்சாரு கேட்டாருன்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க சகரியை பத்தி என்ன சொல்றாங்க 11 நீங்க பாத்தீங்கன்னா 12 பாத்தீங்கன்னா சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். யாரை கண்டு? தேவதூதரை கண்டு அவங்க பயப்படுறாங்க. அவங்களை பார்த்து பயப்படுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள வந்து என்ன செய்றாங்க, தேவதூதன் வராங்க. 10 பாத்தீங்கன்னா தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தரின் தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே அவனின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேதத்தில் உனக்கு கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். எவ்வளவோ வயதான காலமா இருந்தாலும் அவங்க வந்து நெடுநாளா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்தை செய்தார்னா, உங்க குடும்பத்துக்கு குழந்தை பாய்க்கிறதுக்காக இன்னைக்கு காத்திருந்து ரொம்ப நாளா காத்திருக்கிறோம், குழந்தை பாய்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. குழந்தை பாய்க்கத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனா இருக்கிறார். நீங்க வந்து 2 நாளா ஜெபம் பண்ணிட்டோம், இனிமையா நமக்கு இது கிடைக்க போகுது, உண்மையா குழந்தை பாய்ச்சி நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க போகுது நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க மறந்துருங்க. ஆண்டவரையும் எத்தனை வருஷத்துக்கு பிறகுனாலும் உங்க குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கணும்னா உங்க ஜெபத்தை வந்து அவரு இல்ல, இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் நிச்சயமா உண்டு. நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்க குடும்பத்தை மகிழ்ச்சி ஆக்குவார். அப்படியே வேதம் கூறுகிறது. 13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு நீ யோவன் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் வித்தம் அநேக பேர் நினைச்சாங்க சந்தோஷப்படுங்க. 2 நாளா காத்திருக்கீங்க, வயதாயிட்டு, ஐயோ 4 வருஷம் போய்கிட்டே இருக்குது, இனிமையா எனக்கு குடும்பத்துல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போதுதான் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்கள்.
குழந்தை பாக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அது வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை செய்து முடிக்க அவரால் முடியும். எக்காரணத்தை கொண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனாய் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு தான் வேதம் கூறுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல 37 வசனத்தை பாத்தீங்கன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எலிசபெத் வந்து அவங்க வந்து வயதான பிறகு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. நீங்க வயதாயிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விக்குறியா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் தந்து உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கும்போது இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாங்க, தந்தாங்க. அப்புறம் மரியாதை பார்க்கும்போது கூட ஏசப்பா கூட அதுக்கு அவங்க ஒரு வாலிபுல தான் அவங்க வந்து கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவனாய கர்த்தர் அந்த கன்னிமரியாள் மூலமா இயேசு கிறிஸ்து பிறந்த பரிசுத்த ஆவியானவர் பிறந்து எல்லாமே ஆச்சரியப்பட முடியாத ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவரோட கூடாக்கறி ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து இந்த உலக ரட்சகர் மீட்பர், எல்லா மக்களையும் விடுதலை எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்து மேசியா மரியா மூலமா அவங்க பிறந்து வெளிவந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதனால எந்த சூழ்நிலை யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அவரு வந்து நம்மள அவர் தான் படைச்சாரு. அவர் வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வரணும்னா ஆண்டவர் வந்து குழந்தை பிறந்து கூட அவங்க நினைச்சு வரலாம். ஆனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்துல செயல்படல. அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரால் அவங்க கற்பனை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பிறந்து வந்து எல்லா மக்களையும் போல வளர்ந்து அப்புறம் என்ன செஞ்சாங்க 3 ஆண்டு ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சாங்க. செய்து அவங்க என்ன செஞ்சாங்க பிதாட்டு போயிட்டாங்க பாருங்க. சிலுவையில் அடிச்சு அவங்க நினைச்சாங்க மறிக்க வச்சாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு பிறகு அவங்க நினைச்சாங்க நல்ல ஊழியம் செஞ்சாங்க. 3 நாள் அவர் உயிரோடு எழுப்பினாரு. எழுப்பி பிதாட்ட போனாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவரு நீங்க வந்து கூப்பிட யாவருக்கும் நான் சபைமா இருக்கிறேன் இருக்கிறாங்க. வருத்தப்பட்டு பாரம்பரிய எல்லாரும் என்னிட்டு வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாடுற தருவதுக்காங்க. ஏசப்பா நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா நோக்கி கூப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவரே எனக்கு சமாதானமே இல்லையேப்பா, நான் கண்ணீரோடு இருக்கேன்ப்பா, என்னுடைய கண்ணீர்லாம் துடைக்கப்படணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாடுகள் மித்தில் நான் கடந்து போறேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்கலப்பா ஆண்டவரே, பிள்ளைங்க திருமணம் நடக்கணும் ஏசப்பா, ஆண்டவர் வியாதியில இருக்கேன், இப்படி நல்ல சுகம் வேணுமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க புலம்புறீங்க. ஆண்டவர் சமுத்திரம் மட்டும் உங்க பிரச்சனை வைங்க, எல்லா வீட்டிலையும் ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுப்பாரு ஆண்டவர். அதனால இதுக்கு வந்து விடுதலை இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏசப்பால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயத்தை தர அவங்களால முடியும். ஏசப்பா வயதான சாராளுக்கு தெரிஞ்ச ஒரு கற்பனை செத்து போச்சுன்னு சொல்லி ரோமர்ல போட்டுருக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சாராளின் கற்பம் செத்து போன பிறகும் ஆண்டவர் கற்பத்துக்கு உயிர் கொடுத்தாரு. அங்க வந்து ஒரு பையன் பிறக்க கிருபை செய்தாங்க. அதனால எப்பேற்பட்ட வயசுனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தரால முடிய காரியம் ஒன்றுமே இல்லை. அநேக வருஷங்களை காத்திருந்த எலிசபெத்துக்கும் ஆண்டவர் செஞ்சாரு. ஒரு யோவான் சான்றை கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அற்புதத்தின் தேவன், அதிசயமான தேவன். அவர் வயதான நம்ம வயதாயிட்டு நம்ம நினைப்போம், ஆனா ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே. எப்பேற்பட்ட அற்புதத்தை அவர் செய்வாரு, எப்பேற்பட்ட அதிசயங்களை அவர் செய்வாரு. இந்த உலகம் வந்து முடியாதுன்னு சொல்லும், ஆண்டவர் முடியும் பாரு. அதனால நீங்க வந்து எந்த காரியம் குடும்பத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்து போயிருங்க, ஏசப்பாட்ட போயிருங்க. ஏசப்பாட்ட போய் நீங்க முழங்கால் போட்டு நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை, பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தருவாரு. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஜெபிக்கிறவங்க தோத்து போனதும் கிடையாது. நீங்க என்ன காரியத்தை ஜெபிக்கீங்களோ அது வந்து எந்த காரியத்தை தர வேண்டிய ஆசிரியத்தை கண்டிப்பா தருவாரு. அதாவது உடனே தருவாரு, தாமதம் பண்ணுவாரு, இல்லைன்னு கூட உங்களுக்கு கரைக்கு நமக்கு எது அவருக்கு கொடுக்கணும் சுத்தமா தர்றாரு. ஆனா நீங்க இந்த குழந்தை பாய்க்கத்துக்கு கேட்டீங்கன்னா குழந்தை பாய்க்க ஆண்டவர் தருவாரு. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னா குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தருவாங்க. ஆனா உங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படி வைப்பாங்க. வேலை இல்லை அப்படின்னா வேலை ஆண்டு வாசலை திறந்து கொடுப்பாரு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துரும். தொழில நஷ்டமா ஏசப்பா சமத்துல முழங்கால் போட்டுருங்க. ஏசப்பா அந்த தொழில இருந்து நீ நினைச்சு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பான்னு சொன்னா தொழில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் நினைச்ச ஜெயமா தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஏசப்பா அந்த உலகத்துல வந்து நம்மளை மீட்டெடுக்க வந்து மேசியா ஒரு கன்னிமரியின் வயிற்றுல இருந்து அவங்க பிறந்து வெளிவந்து உலகம் நினைச்ச எல்லா உலக மக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, மீட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு மீட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவரே நீ ரட்சியும் அப்படின்னு சொல்லுங்க, அண்ணன் ரட்சிப்பாரு. அவர் பிள்ளைய மாற்றுவாரு. அவர் பிள்ளைய மாத்துற நேரத்துல பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாங்க. அது மாத்திரம் இல்ல, அவருடைய வழியில நீங்க நடக்கும்போது ஆண்டவர்
உங்களுக்கு பெரிய உயர்வை தந்து தேவன் நினைச்சு பரலோகராட்சியத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கும் ஆண்டவர் பெரிய சித்தமுள்ள தேவனா இருக்கார். பரலோகராட்சியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. இயேசுப்பா பின்பற்றுகிற பிள்ளைகள் உண்மை உத்தமத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகராட்சியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்க எல்லா பொருளையும் நிறைவேற்றி உங்களை கண்டிப்பா ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அது முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நம்மளை தேடி வந்துதான் நம்மளை நினைச்சு வேற அவர் மீட்டு எடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தேடிதான் வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகரியாவையும் தேடி வந்து தரிசனமாகி சகரியாவே பயப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனம் பேசுறாங்க. அதே மாதிரி மரியாதையும் அந்த தெய்வத்தோடு நினைச்சுட்டாங்க. நேரம் வந்துதான் பேசுறாங்க. அவர் நம்மளை தேடி வருகிற தேவன். அதனால நீங்களும் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தேடி எழுச்சுவாங்க வருவாங்க. கொர்நேலியுன்னு ஒரு மனிதனை பார்க்கும்போது அவங்க குடும்பம் ஆண்டவர் பயப்படுற குடும்பம், ஆண்டவர் சமுதிரம் ஜெபிக்கிறவங்க, தானம் தர்மம் பண்ணுகிறவங்கன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க வீட்டு கூட தெய்வத்தூதன் நினைச்சிருந்தாங்க இறங்கி வந்தாங்க. உன் ஜெபம் என்ன செஞ்சு கேட்கப்பட்டது, உன் தர்மங்கள்லாம் என்ன செஞ்சு ஏறெடுக்கப்பட்டது சொல்லி அவங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க செபிக்கும் போது தேவதூதன் இறங்கி நினைச்சுவாங்க வருவாங்க. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவாரு. இல்லைன்னு சொல்றது இல்லை. உண்மையா நீங்க உண்மையா இயேசுவை பிடிச்சுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் பேரு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஆசீர்வாத முடியாது இல்லை இனிமே இதெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க தூக்கி தூரப்பட்டவங்க கூட அதை சரி பண்ணி கையில கொடுத்து அப்படி ஊழியக்காரனா கர்த்தர் மாற்றி அந்த தேசத்தை அவங்க பேரை அந்த புகழ பண்ணுவாரு. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பாரு. அந்த பேரை பெருமைப்படுத்துவாரு ஆண்டவர். அவர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு எந்த வேண்டாம் கூறதுக்கு போட்டாங்கன்னா அவங்களை தூக்கிட்டு வந்து ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து அவங்களை நினைச்சுவாங்க ஆண்டவர் அவங்க பிள்ளைகளா நினைச்சு வைத்து கையில வேதத்தை கொடுத்து என்ன நினைச்சு பிரசங்கம் பண்ணி என்னை பத்தி சொல்லுன்னு நிற்பாரு. ஆண்டவரை பத்தி ஏன் நாங்க சொல்றோம்னா இதெல்லாம் பைபிளை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதனாலதான் பைபிளை பத்தி சொல்றதுதான் நிறைய பிள்ளைகளை பத்தி எழுப்பிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த தெய்வ பிள்ளைய நீங்க நீங்க ஆண்டவர் நல்லா அறிகிற அறிவுனால நீங்க வளரணும்னா நல்ல பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க. பைபிளை படிக்க நினைச்சு ஆண்டவரை பத்தி நல்லா புரியும். அதனால நீங்க நல்ல பைபிள் படிங்க. பைபிள் படிக்காம இருக்காதீங்க. நல்ல பைபிள் படிக்கும்போது வேணும் சொல்லி வேத மனமாய்ச்சா இல்லாமட்டா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு சொல்லி இருக்கிறார் வேதவசனத்துல சங்கீதத்துல. அது மாத்திரம் இல்ல வேத வசனம் நம்ம இப்ப மிகுந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் பைபிள் போடுறது. வேதத்தை நேசிங்க மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைப்போம். எங்க அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா உடைய பாதத்தை உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கப்படட்டையா. கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிக்கிறையா. கர்த்தாரே ஸ்தோத்திரப்பா. தேவையில்லாதபடி கண்ணீர் வடிக்கிற பேசாசி வெளியில கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் எல்லா பிள்ளைங்க குடும்பத்திலும் ரத்தத்தினால மீட்டெடுங்கப்பா. மீட்டெடுக்கிற தேவன் நீங்க தானப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டெடுங்கப்பா. சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு சாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.